நேத்திக்கு வந்து விஜய் திடீரென்று அந்த வீட்டுக்கு சென்று நிதியுதவி வழங்கியிருக்காங்க சார். இதெல்லாம் அரசியல்ல வந்து எந்த ஸ்டெண்டும் எடுபடாது. ஏட்டிக்கு போட்டி, அதுக்கு பெயர் பழனிசாமி. எடப்பாடிக்கு என்றைக்குமே தார்மீக உணர்வே கிடையாது. ஏன்னா நாங்க மக்களுடைய மனதிலே இருக்கின்றோம். மக்களுடைய மனதிலே தளபதி இருக்கின்ற பொழுது வேறு எந்த ஸ்டெண்டும் அங்க எடுபடாது. ஆனா இப்ப நம்ம ஒருங்கிணைந்த தமிழ்நாடு பண்றோம். 7ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி போய் மக்களை செய்ய தொகுதியா போறாரு. இது எவ்வளவு தூரம் வந்து அவர், அதாவது ஏட்டிக்கு போட்டி, அதுக்கு பெயர் பழனிசாமி. எடப்பாடிக்கு என்றைக்குமே தார்மீக உணர்வே கிடையாது. அன்றைக்கு தூத்துக்குடியில சம்பவம் நடந்த போது காக்கை குருவிகளைப் போல சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதை கேட்ட பொழுது நான் அதை டிவியில் தான் பார்த்து தெரிந்து கொண்டேன், தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முதலமைச்சராக இருந்தவர். அவரிடத்தில் நாகரிகத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. அவரை பொறுத்தவரைக்கும் நாங்கள் என்ன சொல்றோம்னா, எப்பவுமே நாங்கள் ஒன்று பண்ணாத பின்பற்றி ஏதாவது செஞ்சு அதில் வந்து தோல்வியை தழுவக்கூடிய ஒரு வெற்றிகரமான நபர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த தடவை வந்து அதிமுக பிளவுபட்டவங்க எல்லாமே ஒரு என்டிஏ கூட்டணியில ஒருங்கிணைச்சிருக்காங்க. இதனால வந்து 2020 நிச்சயமா வந்து நாங்கள் வந்து ஒரு இதுவரை தோல்வி கண்டிருக்கோம். இதுவுமே வெற்றியை தான். இதுவரை தோல்வி கண்ட எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தோல்வி காண்பார். நாங்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் இன்னும் எங்களுடைய பலத்தை அதிகரித்திருக்கிறதே தவிர நாங்கள் பலவீனமாக ஆகவில்லை. எங்களுடைய பலம் அதிகரித்திருக்கிறது.